ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லாயிருக்கோம். நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். ரம்ஜான் நோன்பு வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து 11வது நோன்பு. சீக்கிரமாக வந்து கடன்னு அப்படியே போயிட்டே இருக்குது நோன்பு. ரம்ஜான்னு கிட்ட வரப்போகுது. யாரெல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோம்புலாம் எப்படி போயிட்டுருக்கு, இஃப்தியார் சஹார்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து புதினா சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், அப்புறம் வந்து ஜிஞ்சர் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒரு 6-7 பல் வந்து பூண்டு, கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது எப்படி புதினா சட்னி செய்கிறதுன்னு வாங்க இப்போது போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இப்போ ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஜாரில் போட்டு. இப்போது எப்படி என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன், புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புளி எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜார் எடுத்து வச்சுருக்கேன், புளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, தேங்காயும் போட்டுக்கலாம் இதில். அப்புறம் ஜிஞ்சர் வச்சுருக்கேன், இஞ்சி பார்த்திங்களா கட் பண்ணி சும்மா ஒரு பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 7 பல் பூண்டு இருக்கும், அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி போட்டோம், புளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் அரைச்சிட்டேன். இது வந்து இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து மொத்தமாக போட்டுடலாம், ஆனால் ஒவ்வொரு ஜாரில் வந்து அரைக்காது இதெல்லாம் வந்து. இப்போ அதனால வந்து புளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, உப்பு போட்டு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வந்து தோசைக்கு, இட்லிக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா செஞ்சுட்டு அது கூட தொட்டுக்க வந்து கட்டி சட்னி செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படி பக்கோடா போட போகிறோன்னு வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு 4 காலிஃப்ளவர் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு கொதி வந்தவொடனே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வந்து இருந்தால் இந்த மசாலா போட முடியாது. ஸோ அதனால் தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65 மசாலா இதுவும் நம்ம வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம், அதனால தேவையான அளவு மசாலா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் 65 ரோஸ்ட் மசாலா. இதுலேயே மொத்தமாக பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கன் 65 ரோஸ்ட் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுலேயே எல்லா மசாலாவே சேர்ந்து இருக்கும், எல்லாமே கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே இதிலே கலந்துருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால வந்து இதை கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து கலரும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு சக்தி மிளகாத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து இது மொத்தமாக சேர்த்து இருக்குது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ரோஸ்ட் மசாலா இதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்துட்டுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக சேர்த்து இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து
இது அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வறுக்க முடியும். சூப்பராக வந்து மசாலா போட்டு வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.